இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போது நான் உதாரணம் ஒரு ஷார்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ யூடியூப்குள்ளார போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த சர்ச் பாரில் போயிட்டு பிரகனி டாக் என்னுடைய சேனல் தான், சரிங்களா? என்னுடைய சேனல் தான் பிரகனி டாக். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட்ஸ்க்கு போங்க. சிலது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வச்சு போட்டிருப்பேன், சிலது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வால்யூமை குறைச்சிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், சிவராத்திரி அன்றைக்கி சிவன் ஃபோட்டோ வச்சு நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் நம்ம ஒரு ஆப் மூலயமாக எடிட் பண்ணி இங்கே கொண்டுட்டு வரலாம். இல்லை நம்ம ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட இந்த இமேஜ் வைக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது க்ரியேட்டிவாக அதுக்கேற்ற ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் ஆடியன்ஸுடைய அந்த வாட்சிங், அந்த பார்வை எப்படி இருக்கும்னா, ஒரு சிலர் நம்ம மூமெண்ட்டை பார்ப்பாங்க, ஒரு சிலர் இமேஜை பார்ப்பாங்க. நம்மளுடைய டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர், ஸ்டிக்கர்ஸு, லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டிக்கரை டச் பண்ணி இங்கே பாருங்கள் இமேஜ்னு இருக்குது, டைரெக்டாக கேலரிக்குள்ளார போகும். கேலரிக்குள்ளார போச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை உள்ளே கொண்டுட்டு வாங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இமேஜை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டேன், சரிங்களா? டன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இங்கே இருக்குது. இந்த இமேஜ் மேலே டச் பண்ணி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் நம்ம கலர் மாற்றிக்கலாம். இந்த இமேஜ் மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்கொயரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டம், அப்புறம் நீட்டமாக இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டன் கொடுத்துக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணும்போது கூட இந்த இமேஜை நம்ம பெருசு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பேச வரீங்களோ அந்த இமேஜை இப்படி கொண்டுட்டு வரலாம். இதுக்கு நம்ம தனியாக ஆப்பெல்லாம் நமக்கு க்ரியேட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வித் உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸை அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிலர் இதை படிப்பாங்க. அனைவருக்காகவும் அனைத்தையும் செய்து முடிக்கும் அவளுக்கானதை செய்ய யாராவது முற்படுவாரா என்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஓரத்தில் ஏங்கி கொண்டு வாழ்க்கையை கடக்கிறாள் ஏமாற்றத்தோடு. இப்போ இது ஒரு பெண்ணின் ஒரு வலியை குறிக்கிறது. ஸோ பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறதையும் கேட்பாங்க, லிசன் இதை படிப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு 3 செகண்ட்ஸ் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் வச்சா ஒரு 6 செகண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ உங்கள் சேனலுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஒன்று இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இப்போ நான் டோட்டலாக வெளியே வந்துடுறேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு ரியூஸ்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அதை தெளிவாக கேட்டுட்டு தெளிவாக ஒரு பதில் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை க்ரியேட்டிவ் காமன்ஸ் போட்டு, அதாவது க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் போட்டுட்டு இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஒரு வீடியோ ஒரு சேனலில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? மற்ற சேனலில் போடக்கூடாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னென்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆகுது, 1 வீக்காக தான் வீடியோ போடுறேன், இதனால் எனக்கு சேனல் மோனிடைஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகும். ஆனால் சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும்.